எப்படியாவது வந்து வைக்கவே வந்து வெறுப்பேந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயம் செம்மையா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. நான் வந்து செம்ம ஹாப்பி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து பிரியங்கா வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எபிசோட் நம்பர் 24ஓட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். செகண்ட்ல ஓடுது. ஸோ அதில வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட் நம்பர் 23ல வந்து டேட் போனவங்கள தவிர மிச்சம் 3 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ அதில வந்து பிராவோ, சிந்தூரி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு டேட் வந்து இருந்தது. ஸோ இது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. ஸோ அது வந்து ரொம்ப கன்டென்ட்டே இல்லாம வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ சிந்தூரி வந்து லைஃப்பில் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். பட் அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் வந்து அது புட்டுன்னு போயிருக்கு. லவ் எல்லாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருக்குமே சிந்தூரி வந்து யார் கூடயும் கனெக்ட் ஆகுற மாரி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இல்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா வந்து தெரியுது. ஸோ யாரையும் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணுறது தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே மாரி இப்போ பிராவும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து வந்துட்டாரு. சிந்துரி கூட வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஒரு டேட் போன மாரி தான் கணக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேஹா, தேஜஸ் இவங்க 2 பேருக்குள்ள அந்த டேட்டில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயமே வந்து ஒரு புரிதல் இல்ல அப்படின்ற மாரி வந்து ஒரு சண்டை வந்தது. ஸோ ஃப்யூச்சரை பற்றி வந்து பேசினாவே வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால தான் வந்து அந்த மாரி இருக்குது. வெளியே போனால் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் பேசிக்கான நிறைய விஷயங்களே வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறதான் நான் கேள்வியாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளே அந்த டேட்லேயே வந்து பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மாதிரி சோகமாக வந்து படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேஜஸ் வந்து கன்சோல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து வீணா, தினேஷ் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த டேட் போகும்போது வீணா வந்து பார்த்திங்கன்னா, வெளியே போனதும் வந்து உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து தினேஷ் வந்து கண்டிப்பாக வந்து நீ வெளியே போனால் மிஸ் பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் பண்ணுற ஐடியாவே வந்து இல்லாமல் இருந்தது இதுக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து அதை யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வெளியே போய் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டேட்டில் இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து அந்த டேட் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிராவோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பிராவோ கேட்கும்போது பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, அது வந்து பெருசாக நல்லா போல வைக்கக்கூட 2 பேருக்குமே வந்து ஒரு டாஸ்க் நடந்தது. ஸோ என்னை பற்றி அவனுக்கும் தெரில, அவனை பற்றி எனக்கும் தெரில, அந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஓகேவாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பசில் மாதிரி வந்து ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வரணும். அவங்க 2 பேரோட காலை வந்து கட்டிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கார்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. அந்த ப்ளக்கார்டில் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஷின் வந்து அவங்க ரீட் பண்ணணும். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லிடலாம். தெரியல அப்படின்னா ஸ்ருதிகா வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனை வச்சு அவங்க கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பசில் வந்து இருக்கும். பசில் பீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4, 5 கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து கிராஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பசிலை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ், வீணா வெர்சஸ் தேஜஸ், நேஹா இவங்க 2 பேரும் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து கரெக்டாக அந்த எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பார்த்தா தினேஷ், வீணா வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அபித், நிவேதிதா, அதுக்கப்புறம் ரெக்ஸ், மோனிஷா இவங்க 2 பேரும் வந்தாங்க. ஸோ அதில் வந்து அபித், நிவேதிதா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. பட் அந்த ஒரு பீஸ் விட்டுட்டு தான் வந்து பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்கே வந்து யார் கூட வருவார் அப்படின்னும் போது பிரியங்கா கிட்ட கேட்குறாங்க, யாரை சூஸ் பண்ணிங்கன்னு. வேணுன்ட்டே வந்து அவங்க வெக்கையை வெறுப்பேற்றுறதுக்காக வந்து பிராவோ வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் வின்னும் வந்து பண்ணிட்டாங்க. வெக்கையும் சிந்துரியும் வந்து தோற்று போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமில் வந்து 3 பேர் மட்டும்தான் அந்த பசிலில் வந்து ஃபுல்லாக அந்த 5 பீசஸ் இருக்கும். 5 பீசஸும் கலெக்ட் பண்ணி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா பிராவோ, பிரியங்கா, அதுக்கப்புறம் தினேஷ், வீணா, தேஜஸ், நேஹா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வெளியான எபிசோட்லேயே வந்து இதுதான் ரொம்ப போரிங்கான ஒரு எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ இது சீக்கிரமாகவும் வந்து முடிஞ்சிச்சு. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றுமே இல்லை. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.